இது மகிமை நேரம். கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், குறையொன்றுமில்லை, அனுதினம் நடத்திடுவார். அவர் சத்தம் நானும் தினம் தினம் கேட்டு கீழ்ப்படிந்திடுவேன். லாபமானாலும் நஷ்டமானாலும் இன்பதுன்ப நேரத்திலும் அவர் காட்டும் பாதையிலே நான் அவர் பின்னே செல்வேனே. அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைய தினத்திலே நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். உலகத்திலே நமக்கு நிறைய மேய்ப்பர்கள் இருக்கலாம், நம்மை வழிநடத்துகிறவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும். அவர் நமக்காக ஜீவன் கொடுத்த மேய்ப்பர். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக, நம்முடைய அழிவிலிருந்து நம்மை காக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அல்ல. ஆனால் நமது ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் எப்படி நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா? அவருடைய பலத்த கரத்திற்கீழ் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏசாயா 1:3 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படியாக அங்கலாய்க்கிறாரா? என்னுடைய பிள்ளைகளை நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவைகளோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய பிரச்சனைகளுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிறோமா? நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இன்ப துன்ப நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மையே நம்பியிருக்கிறேன், நீரே என் பங்கு. நம்ம ஆண்டவரையே சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரையே நம்பி இருக்கும்போது, ஒரு மேய்ப்பனின் பின்னாக செல்லுகிற ஆடுகளைப் போல நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 23 புல்லுள்ள இடங்களில் நான் மேய்ப்பேன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் நடத்துகிறார். சங்கீதம் 34 பார்க்கிறோம், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக, நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடி சூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று. ஆண்டவர் நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிகிற செய்வன். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு எப்போது எது தேவை, என்ன உணவு வேண்டும் என்பதை அறிந்து செய்வாரோ, அதே போல ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 23 இவ்வாறு சொல்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அதோடு மட்டுமல்ல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயம், அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார்.
அவர் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆம், ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், போஷிக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 23:4 சொல்லுகிறார், அவர் கூடவே இருப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு பிரச்சனைகள், சோர்வுகள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன், நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். ஆம், நாம் எங்கு சென்றாலும் என்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று யோசுவா 1:9 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்தபடியாக அவர் நல்ல மேய்ப்பராக, நம்மீது இரக்கமுள்ளவராக, கிருபை அளிப்பவராக இருக்கிறார். சங்கீதம் 23:6 இவ்வாறு சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சத்ருவின் கையிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து சத்ருவை ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுத்து நம்மை அவர் வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட கிருபையின் வரத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் சமாதான வாழ்வை காண்பாய் என்ற அந்த சமாதானமுள்ள ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கிருபையுள்ள ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை ரட்சித்து, அவர் நம்மை போஷித்து, பாதுகாத்து, நமக்கு கிருபையை கொடுத்து அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை எம்மை துதிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்கள் மேய்ப்பராக இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லையப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே மேய்ச்சல், ஆண்டவரே எங்களுக்கு உள்ளும் புறமும் சென்று நாங்கள் மேய்ச்சலை கண்டடையும்படியான கிருபையை தருகிறது. அதற்காக நன்றியப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கும்போது ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எல்லா சூழ்நிலையும் தேற்றி ஆதரித்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிற நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஆண்டவரை உம்மை மாத்திரம் தங்கள் மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளவும், நீர் காட்டுகிற பாதையிலே நடக்கவும் நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.